போதை போதை பத்தி தெரியுமா உங்களுக்குலாம்? இந்த ஊர்ல இருக்கா இல்லையா? இருக்குதா? இருக்கு இருக்கு கண்டிப்பாக. போற இடத்துல எல்லாம் என்கிட்ட இதான் சொல்றாங்க, அம்மா வைன் ஷாப் மாதிரியே போதை பழக்கமும் நிறைய இருக்கு, நம்பவே முடியல என்னால. என்னடா இதானா சொல்லுவாங்க. நான் கூட சரி ஏதோ டவுன்ல இல்ல இருக்கும் போல இருக்கு, கிராமப்புறத்துல எல்லாம் அதெல்லாம் இருக்காதுன்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது போதை பழக்கமும் மது பழக்கம் தான். தமிழ்நாட்டுல போய் போதை இல்லாத மது இல்லாத வீடு எங்க, குடிகாரங்க இல்லாத வீடு எதுன்னு தேடினா ஒரு வீடு கூட ஆப்படாதுன்னு நினைக்கிறேன். கிடைக்குமா? எல்லார் வீட்லயும் யாராவது ஒருத்தர் குடிச்சுட்டு இருப்பாங்க. அதே போல இன்னைக்கு பயமா இருக்கு, இன்னும் 10 வருஷம் கழிச்சு போதை பழக்கம் இல்லாத ஒரே ஒரு வீட்டை காட்டுங்கன்னா நம்ம எப்படி தேடுவோம்னு தெரியல. அதுக்குள்ள 10 வருஷத்துல இவங்க கையில ஆட்சி போச்சுன்னா அதான் நடக்க போகுது. ஏன்னா போதையும் கஞ்சாவும் குடியும் அவ்வளோ அதிகப்படியா இங்க வித்துட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்காக விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கறதும் அன்புமணி அவர்கள் தான். இந்த போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கணும், மது கடையெல்லாம் மூடணும்னு சொல்றது வேற யாரு? அன்புமணி மட்டும் தானே சொல்லிட்டு இருக்கிறாரு. வேற யாரும் சொல்றாங்களா? எதுவும் கிடையாது. வேற யாரும் அதை பத்தி பேசக்கூட மாட்டாங்க. ஏன்னா ஐயோ ஓட்டிக்கிட்டு போயிட போகுதுன்னு பயப்படுவாங்க. ஆனா அதை பத்தி இல்ல. என்னுடைய பெண், எங்களுடைய தங்கச்சிங்களோட வாழ்க்கை, அவர்களுடைய தாலி, என்னுடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு அவர் நினைக்கிறாரு. பெண்கள், ஏன்னா நம்ம பெண்களுடைய தாலி பாக்கியத்துக்காக தானே நம்ம இத்தனை கோயில் போறோம். எதுக்கு போறோம்? தினம் போய் சாமி கிட்ட தானே வேண்டிட்டு வரோம், ஒரு மஞ்சள் குங்குமத்தோட. அதுக்குதான் போயிட்டு வரோம். ஆனா இங்க என்ன பண்றாங்க, எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஒயின் ஷாப் எல்லாம் திறந்துட்டு 1000 ரூபாய் 3000 ரூபாய், எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளவு ரூபாய் கொடுப்பாங்கன்னு தெரியல, எல்லாத்தையும் கொடுத்து உங்ககிட்ட சத்தியம் வாங்கி மறுபடியும் உங்களை தப்பான ஆளுங்களுக்கு ஓட்டு போட வச்சு திருப்பி ஒயின் ஷாப் தான் திறக்க போறாங்க. அதனால நீங்க விழிப்பா இருங்க. போதும் நம்பி என்ன ஆச்சு, ஒயின் ஷாப்பா ஒயின் ஷாப்பா ஒயின் ஷாப்பா ஒயின் ஷாப்பா திறந்ததெல்லாம் போதும், எங்களுக்கு நெல் கொள்முதல் நிலையங்கள் வேணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? பசங்களுக்கு ஸ்கூல் வேணும், பசங்களுக்கு காலேஜ் வேணும், நம்ம சுகாதாரத்துக்கு இலவச சுகாதாரம் வேணும், நமக்கு நல்ல மருத்துவமனை வேணும், மருத்துவ கல்லூரி வேணும். இதெல்லாம் தான் வேணுமே தவிர ஒயின் ஷாப் கேட்கல. இவங்க கேட்காத ஒயின் ஷாப் அந்த வாக்குறுதி தான் நிறைவேற்றிட்டு இருப்பாங்க. நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு தேவையானது எதுன்னு நீங்க கேட்காமலே செய்தவர் மருத்துவர் அன்புமணி. கிராமத்துல இங்க இந்த பகுதியில கொஞ்சம் பேர் கிராமத்துல இருந்து வந்திருப்பீங்களா இல்லையா? எல்லா ஊருக்கும் 108 ஆம்புலன்ஸ் வருதா? வரலையாமா? போன் பண்ணா வந்துருது இல்லையா? இந்த போன் பண்ண இந்த ஆம்புலன்ஸ கொண்டு வந்தது யார்? யாரு? அண்ணன். உங்க அண்ணன் கரெக்டா அண்ணன் கை தூக்குறாங்க. உங்க அண்ணன், உங்க வீட்டு பிள்ளை அன்புமணி தான். அவரு அமைச்சரா இருக்கும் பொழுது 5 வருஷம் தான் அமைச்சரா இருந்தாங்க, சுகாதாரத்துறை அமைச்சர். எல்லா வசதியும் தமிழ்நாட்டுக்கு செய்து கொடுத்தாங்க. 108 ஆம்புலன்ஸ், 1300 வண்டி டெல்லியில இருந்து இங்க வந்தது, ஓடுது உங்களுக்கு. இந்த வண்டிலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு குழந்தை பிரசவத்துல துடிக்கிற தாய்மார்களுக்கு போன் பண்ணா அந்த வண்டி வருது. எவ்வளவு வலிக்கும் அது. மறுபிறவின்னு தானே சொல்லுவாங்க. ஒரு பெண்ணு பிரசவம் போயிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பிறவி, அது செத்து பழைக்குது அப்படின்வாங்க. அந்த வலி எவ்வளவு கொடுமை. அதுல எத்தனை பேர் இறந்துருவாங்க, எத்தனை குழந்தைங்க அதுல உயிரோட எப்படி வருவாங்க தெரியாது இல்ல, ஏதோ ஊர்ல இருந்து வரும்போது. ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தை கூட அதுல போகிறது இல்ல. அந்த 108 ஆம்புலன்ஸ்ல கிட்டத்தட்ட எவ்வளோ ஆயிரக்கணக்கான, இந்தியா முழுக்க 7 லட்சம் குழந்தைங்க பிறகுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 65,000 70,000 குழந்தைங்க பிறந்திருக்காங்கன்றான். அப்ப அந்த குழந்தைங்களையும் அந்த அம்மாக்களையும் நினைச்சு பாருங்க. அந்த குழந்தைங்களையும் அம்மாக்களையும் காப்பாற்றியது உங்களுடைய அண்ணன் அன்புமணி. கிராமத்திற்கு அனுப்பி அந்த 108 ஆம்புலன்ஸ். ஆஸ்பத்திரியில போனா ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி போடக்கூடிய ஊசி, அது யார் கொண்டு வந்தா? எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஊசிய ஒரு 15-20 பேர், முடிஞ்சா 30 பேருக்கு சுத்தண்ணில அலசி அலசி போடுவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒரு ஊசிய ஒருத்தருக்கு போட்டா தூக்கி போட்டுடணும். ஏன்னா ஒருத்தருக்கு எய்ட்ஸ் பேஷண்ட் யாரோ வராங்க, மலேரியா பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு போட்ட ஊசி எடுத்து நம்ம குழந்தைக்கு போட்டா நம்ம சும்மா இருப்போமா? தப்பு இல்ல. அந்த மலேரியாவோ அந்த எய்ட்ஸோ நம்மளுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சேரக்கூடாதுன்னு பயப்படுவோம்ல. ஆனா இந்த ஊசியை ஒரு முறை போட்டு தூக்கி போடுற ஊசியை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி. எதுக்கு? கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய நம் குழந்தைகள் நல்லா இருக்கணும், நம்முடைய மகளிர் நல்லா இருக்கணும்.